தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ சூத்திரம் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்தில் என்ன விளக்கம் இருக்குன்றது பார்த்துருவோம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் செய்யுளியலில் இந்த பாடல் இருக்குது. பாடல் படிச்சிருங்க. அவற்றுள் சூத்திரம் தானே ஆடி நிழலின் அறிய தோன்றி நாடுதல் இன்றி பொருளணி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பதுவே. பொதுவாக இலக்கியம் படிக்கும்போது எனக்கு சில வரிகள் புரியலன்னா புரிஞ்ச வரியை மட்டும் எடுத்து அதை ஒரு இதாக எடுத்துப்பேன். இப்போ சூத்திரம் தானே ஆடி நிழலின் அறிய தோன்றி நாடுதல் இன்றி பொருளணி விளங்க அப்படின்னு வருதில்ல, அதில் ஆடி நிழலின் அறிய தோன்றின்றேன்னு எனக்கு முதல்ல தெரியல. அதனால் பொதுவாக பேசும்போது சூத்திரம்னா நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்கன்னு வருது. நாடுதல் இன்றினா தேடுதல் இன்றி, இதுக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி அலையாமல், இன்றினா இல்லாமல். அப்போ பொருள் நனி விளங்க அப்படின்னும் போது, நனினா நான் இணையத்தில் பார்க்கும்போது மிகுதியாகன்ற பொருள் வந்துச்சு. அப்போ பொருள் நனி விளங்குனா பொருள் மிகுதியாக தெளிவாக விளங்க அப்படின்ற பொருள் எடுத்துக்கிட்டேன். தமிழ் தேசியவாதிகள் பேசும்போது சூத்திரம்னா ஃபார்முலாவை தான் குறிக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ அதை பொருத்தி பார்த்து தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க, அதாவது ஏதோ ஒரு சொல் இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா, ஒரு வரி இருக்குன்னா அதை நான் போய் ஒன்றும் இதுக்கு என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு தேடாமல் நேரடியாக நமக்கு அந்த வரியை படிக்கும்போதே புரிகிற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு வரி இல்லை 2 வரி இல்லை சில வரிகள்னு எடுத்துப்போமே, அதுதான் சூத்திரம்னு வச்சுப்போமே. அது நனி விளங்கன்னா நிறைய எனக்கு விளங்கணும். அப்போ இதுக்கு பொருள் என்னன்னு நான் தேடி போய் அதில் நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கும் தேடாமல் நேரடியாக அதை நான் பார்க்கும்போதே நான் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு வேறுபாடு இருக்குல்ல. அப்போ தேடுதல் இன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க, அதாவது நேரடியாக பொருள் நிறைய விளங்குவது நமக்கு தெரிவது சூத்திரம். அடுத்து அப்போ மீதி மேலேயும் கீழேயும் வரிகள் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. அப்போ மேலே இருக்கிறது ஆடி நிழலின் அறிய தோன்றின்னு வந்துருச்சு. அறிய தோன்றினா அரியன்னா தெரிஞ்சுக்க அப்படின்ற பொருளில் இங்கே வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். தோன்றினா அதான் தெரியுது அப்படின்ற மாதிரி, இல்லை பிறந்தது, அதான் சூத்திரம் இப்படி எழுதணும் உருவாக்கணும் அந்த மாதிரி பொருள்லையும் வரும். அதை முழுசாக படிக்கும்போது அது பார்த்துக்கலாம். இப்போ ஆடி நிழலின்னு எடுக்கும்போது ஆடி மாதத்தில் நிழலில் ஆடி மாதத்தில் கதிரவன் இருக்குது, அதாவது சூரியன் இருக்குது, அங்கே நிற்கும்போது அதோட நிழல் படுமே அதுவா, இல்லை ஆடி மாதத்தில் இரவு நேரத்தில் நிலா தெரியுது, அந்த நிலாவில் நம்ம முன்னாடி நிற்கும்போது நம்மளோட நிழல் படுமே அதுவா அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. எனக்கு சரி புரியலன்ட்டு இணையதளத்தில் போட்டேன். ஆடி நிழலின்னு போடும்போது கண்ணாடி நிழல்னு போட்டாங்க. எனக்கு புரியல, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நிழல்னு வந்துருச்சு. இப்பொழுதைக்கு நம்ம நிழல்னால் அந்த கருமையாக இருக்கிற உருவத்தை தானே பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதனால் ஆடி நிழல்னால் ஆடி மாத நிழல்னா எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்தாலும் இணையத்தில் ஆடி மாதம் அதை அடித்து பார்த்தா மழை காலத்துக்கு நெருங்கின காலமாக இருக்குது. அப்படின்னா மேகமூட்டம் அதிகமாக இருக்கலாம். நல்ல உச்சி வெயில் இருக்குது அந்த காலத்தில் நம்ம கதிரவன், அதாவது சூரியன் முன்னாடி நின்றால் கூட நிழல் நல்லா கருப்பாக தெரியும். ஆடி மாதத்தில் மேகமூட்டமாக இருக்குமே, சூரியன் அந்த கதிரவன் ஒளி நிலா ஒளிலாம் மறையுமே அப்படின்னு இருந்துச்சு. சரி நம்ம கண்ணாடினே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். அப்போ ஆடி நிழல்லாம் கண்ணாடியில் தெரியல, நம்ம நிழல்னு வந்துருச்சு. ஆடி எப்படா கண்ணாடின்னு அதான் அதை எடுத்தா அப்படின்னு பார்த்தா தான் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் தான் புரியுது, கண் கூட்டல் ஆடி கண்ணாடி. அது சரி. அப்போ கண்ணாடின்னு போடாமல் ஆடின்னு போட்டிருக்காங்க. அப்போ நிழல்ன்றது நம்ம இந்த காலத்தில் வேணால் அந்த கருமை நிறத்தை நமக்கு நம்ம ஏதோ ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி இருந்தால் கருமை ஒளி பின்னாடி நமக்கு தெரியுதுல்ல, அதை குறிச்சிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் கண்ணாடியில் தெரிகிற உருவத்தையும் நிழல்னே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் வாழ்ந்த பகுதியில் கண்ணாடியில் தெரியறது நிழல்னு பெருசாக சொல்லி நான் கேட்டதில்லை, அதனால் எனக்கு தெரியல. அப்போ ஆடி நிழல்ன்றது கண்ணாடி நிழல்லே பொருள் எடுத்துக்கலாம், சரியாக வருதுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கீழே அதான் ஒரு வரி இருக்குது. யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பதுவே. யாப்புனா நமக்கு தெரியாது, அதனால இணையத்தில் போட்டு பார்த்தா யாப்பு இலக்கணம்னு வந்துச்சு. அப்போ அது ஒரு செய்யில் அதான் தமிழில் நீங்கள் கவிதையோ ஏதோ வேறு ஏதோ எழுதுறீங்கன்னா அதுக்கான இலக்கணத்தை குறிப்பது யாப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. யாப்பு இலக்கணம், யாப்புனா செய்யுள் செய்வது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த பொருளை எடுத்துக்கிறேன். பிறகு நான் யாப்புனா என்னன்னு தெளிவாக நான் ஒன்று போடுறேன், இங்கே ஒரு காணொலி போடுறேன். யாப்பினில் தோன்ற யாத்து பதுவேன்னு வருது. யாத்து அமைப்பது, அதாவது யாத்து கூட்டல் அமைப்பதுவே தான் யாத்து அமைப்பதுவேன்னு வருது.
அப்புறம் யாத்துன்ற சொல்லுக்கு இணையத்தில் பொருள் பார்க்கும்போது கட்டுதல் அப்படின்னு வருது. அப்போ யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பதுவே அப்படின்னா நம்ம செய்யுளில் வந்து அந்த சூத்திரம்ன்றது தோன்றும் போது யாத்தமைப்பதுவேனா அந்த மொத்த செயலே கட்டி அமைக்குது அப்படின்ற பொருளில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக படிச்சிருவோம். சூத்திரம் தானே ஆடி நிழலின் அரிய தோன்றி நாடுதலின்றி பொருள்நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பதுவே. சூத்திரம் தானேனா சூத்திரம்னா ஆடி நிழலின் அரிய தோன்றி, அதாவது கண்ணாடியில் நம்ம நிழல் தெரியும்ல, ஆடி நிழலின் அரிய தோன்றி கண்ணாடி நிழல் போல் அதை அறியும் போது அது தெரியும், அதான் அதை பார்க்கும்போது அதை படிக்கும்போது தோன்றும்னா தெரியும் அப்படின்ற பொருள். அப்போ சூத்திரம் தானே ஆடி நிழலின் அரிய தோன்றி கண்ணாடி நிழல் போல் நமக்கு தோன்றும், அதாவது அதை படித்தா நேரடியாக அப்படியே எல்லாமே தெளிவாக காட்டிடுன்ற பொருள். நாடுதலின்றி பொருள் நனி விளங்க, அதாவது இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தேடி அலையாதவாறு பொருள் நனி விளங்க, அதை நேரடியாக படிக்கும்போதே நிறைய பொருள் அதில் விளங்கும். யாப்பினுள் தோன்ற யாத்தமைப்பதுவே. யாப்பினுள்னா அந்த செய்யுள் இயற்றும் போது, செய்யுளுக்கான ஒரு இலக்கணம் இல்லை, செய்யுள் இயற்றும் போதே எடுத்துப்போம். செய்யுள் இயற்றும் போது யாத்தமைப்பதுவேனா அந்த மொத்த செயலையும் கட்டி போடும். தமிழ் தேசியர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, சூத்திரம்னா ஃபார்முலா தான் அப்படின்னு. ஃபார்முலானா இப்போ a+b² = a² + 2ab + b². ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு சொன்னேன். அந்த ஃபார்முலாலாம் என்ன நம்ம தனித்தனியாக பார்ப்போம் வேறு காணொலியில். அப்போ ஒரு ஃபார்முலானா வரி வரியாக பெருசாக எழுதாமல் அதை படிக்கும் போதே நேரடியாக இதுதான் பொருள் அப்படின்னு கொடுக்கறது தான். மற்ற எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. E = mc², அந்த மாதிரி எல்லா ஃபார்முலா என்ன பண்ணுது, நிறைய நம்ம தியரியாக படிக்கிறது, அதாவது நிறையா நம்ம விளக்கமாக படிக்கிறது நேரடியாக அந்த ஒரு இதில் தெரிஞ்சிருது, ஃபார்முலாவில் தெரிஞ்சிருது, ஒரு ஈக்குவேஷனில் தெரிஞ்சிருன்ற பொருள் தான் சூத்திரம். இதை வந்து இன்னைக்கு இருக்கிற இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸை நான் சொன்னேன். ஆனால் தமிழில் சூத்திரம்ன்றது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்ல, அது எனக்கு இப்போதைக்கு தெரில. நான் அது தேடி படிச்சுட்டு இப்போ எது வந்து சூத்திரம்னு சொல்கிறாங்கன்றதை நான் கொடுத்துட்றேன். மற்ற காணொலியில் வேறு ஏதாவது ஒரு காணொலியில் கொடுத்துட்றேன். ஆனால் சூத்திரம்ன்றதுக்கான பொருள் இது தான். தமிழில் சூத்திரத்துக்கான பொருள் இது தான். அவ்வளோதான், காணொலி முடிந்தது. இதை சுருக்கமாக சொல்லாமல் எதுக்கு இவ்வளோ நேரம் இழுத்து எப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்லாம் யோசித்து எதுக்கு சொன்னேன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நம்ம இலக்கியம் படிக்கும்போது நம்ம இப்படி தான் வந்து தடுமாறி தான் புரிஞ்சுக்கிறோன்றது மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுமே எடுத்து நேரடியாக படிச்சுருவாங்க. சங்க இலக்கியம் படிக்கும்போது எதுக்கு ஒரு தடுமாற்றம் வருது, நம்மளால் முடியாதுப்பா அந்த தமிழ் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. இப்போ நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்படி தானே இவனே புரிஞ்சுக்கிட்டா, அப்போ நம்மளும் புரிஞ்சுப்போம் அப்படின்னு மற்றவங்களுமே எடுத்து நேரடியாக படிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்படி போட்டது. காணொலி முடிந்தது. பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.